ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெல்த் இன்ஃபோ. ரீசெண்டாக கேரளா சேர்ந்த 3 பேர் அருணாச்சல் பிரதேஷ் இருக்க ஒரு ட்ரைபல் வில்லேஜ்க்கு போயிருக்காங்க. அங்கே ஒரு ரூம் புக் பண்ணிட்டு 24 ஹவர்ஸ்க்கு மேலே இவங்க வெளியே வராதனால என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்த்துருக்காங்க. 3 பேர் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்ததை பார்த்தோன்னே இன்வெஸ்டிகேஷன் நடந்தது. இவங்களோட இறப்புக்கு ஏலியன்ஸ் தான் காரணம்னு சொல்லிட்டு வெளியே வருதுங்க. இதை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி என்ன தான் ஆச்சு, ஏலியன்ஸ்னால என்ன அட்டாக் நடந்தது, இதை பற்றி தான் நம்மளோட வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஃபுல் வீடியோவை பாருங்க. நவீன் தாமஸ் சொல்லிட்டு கேரளாவை சேர்ந்த இவருக்கு 39 வயசுங்க. இவர் ஒரு ஆயுர்வேதிக் டாக்டரா. இவரோட ஃபுல் எய்மே ஸ்டாக் அனலைஸ் பண்ணிட்டு வேற லெவலுக்கு சம்பாரிச்சு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இவருக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுங்க. அவங்க பேர் தேவி. இவங்களும் ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் தான். ஆனால் ஒரு கட்டத்தில் தன்னோட ஃபுல் ப்ரொஃபஷனை மாற்றி இவங்க டீச்சராக ஒரு ஸ்கூலில் வேலை செய்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் குழந்தை இல்லாதனால இவங்க ரிலேஷன்ஸ் எல்லாரும் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கிறது, இன்சல்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சண்டை சச்சரவில் போயிட்டுருக்கு. ஆனாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தர் விட்டு கொடுக்காம என்ன பண்ணாலும் சரி சொல்லிட்டு சப்போர்ட்டிவாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க. இவருக்கு ஃபுல் நேரமேங்க ஸ்டாக் அனலைஸை ஃபுல்லாக பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டில் டெபாசிட் பண்ணால் அது 2 மடங்காக ஆக்கணும்னு சொல்லிட்டு இவரோட எய்மா. இவங்க ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போய் டீச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்க ஜாலியாக இருக்காங்க. அந்த இடத்துல தான் தேவிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க, ஆரியான்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. எல்லா இடத்துக்கும் போகிறது, எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறது, இங்கே அவங்க வீக்கெண்ட்ஸில் ட்ராவல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பக்காவாக இவங்களோட ஃபேமிலி டுகெதராக இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் ஒரு நாள் நவீன் தாமஸ் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாரு, என்னடா நான் ஸ்டாக் மார்க்கெட்டு எவ்வளோ அனலைஸ் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் டாப் டு பாட்டம் படித்து நான் ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணாலும் பெரிய லாபத்தை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்வாக சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு அவரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்டர்நெட்டில் இருக்க இன்ஃபர்மேஷன் வச்சுலாம் நீ ஸ்டாக் மார்க்கெட்டில் பெருசாக அமௌண்ட்டை ஜெயிக்க முடியாது. நீ டார்க் வெப்சைட்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போனால் அப்படின்னா நிறைய ஷார்ட்கட்ஸு நிறைய மெத்தட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஓவர் நைட்டில் நீ லைஃபே சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் நிறைய பேர் அவங்க லைஃப்பை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இதை கேட்டோன்னே இவருக்கும் அப்படியா, சரி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்க் வெப்சைட்குள்ளே போய் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்குறாரு. நிறைய விஷயங்கள் அந்த அனலைசஸ் எல்லாமே உண்மையாக இருக்குது. சரி, அப்போ இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இவருக்கு திசை மாறுது. ஏலியன்ஸ்னு ஒரு டாபிக்ங்க. இந்த வெப்சைட் இவர் பார்த்தோன்னே சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அப்படியே படிக்கிறாரு. அது படிக்க அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்குள்ளே அப்படியே இன்டெப்த்தாக போகிறாரு. எல்லாருக்குமே இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இந்த ஏலியன்ஸ்னு ஒரு விஷயம் இவர் வேறு லெவலுக்கு கவர்ந்துருச்சுன்னே சொல்லலாம். ஏலியன்ஸ் நம்மள மாதிரி தான் ஹியூமன்ஸ். அவங்க வேற்று கிரகத்தில் வாழ்கிறாங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியும். அப்படி காண்டாக்ட் பண்ணி நம்ம கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சிச்சோ அப்படின்னா நம்மளால அந்த கிரகத்துக்கெலாம் போக முடியும். அவங்க நம்ம ஃப்யூச்சர்லாம் அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு வேறு லெவலுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்கள கம்யூனிகேட் பண்ணுறது எப்படி, இப்பயுமே நிறைய ட்ரைபல் ஏரியாஸில் கம்யூனிகேஷன் நடந்துட்டுருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை இவர் பார்க்குறாரு. இதை பார்த்தோன்னே அதில் மேலே இருக்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஃபுல் கவரேஜும் எடுத்துகிட்டே இருக்காரு. டெய்லி 24/7 அந்த இன்ஃபர்மேஷன் என்ன ஏது என்ன அனலைசிஸ் பண்ணலாம், எப்படி அதை கம்யூனிகேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சியில் தீவிரமாக இறங்குறாரு. ஒரு 4 வருஷங்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கேதர் பண்ணி ஒரு நாள் இவங்க ஒய்ஃப் கிட்ட பேசுகிறாங்க இந்த ஏலியன்ஸ் பற்றிலாம். ஃபர்ஸ்ட் அவங்க ஒய்ஃப் இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் உண்மையாங்க, இதெல்லாம் உண்மையாக இருந்தால் ஆல்ரெடி சயின்டிஸ்ட்லாம் கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இல்லைப்பா, அதில் சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது, அவங்களாம் பண்ண முடியாது, நம்ம பண்ணால் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தன்னோட ஒய்ஃபை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. நீ வேணால் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு டைம் படிச்சு பாரு, உனக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒய்ஃபும் சரி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவங்களுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஆயிடுறாங்க. இதை பார்த்தோன்னே ஓகே இவ்வளோ விஷயம் இருக்கா, நிறைய ஃபேக்ட்ஸ், இதெல்லாம் நிஜமாலே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி 24/7 வீட்டில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது மட்டுமே ஒரு தொழிலாக வச்சுருக்காங்க. அதனால் ஒரு கட்டத்தில் சரி நாம் ஏன் கம்யூனிகேட் பண்ணாமல் போகணும், கம்யூனிகேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவுக்கு வராங்க. ஆனால் கம்யூனிகேஷன் பண்ணுற இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 3 பர்சன் தேவை. இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சொன்னால் அவங்க கலாச்சி நம்மளை அசிங்கப்படுத்தி ஒரு விஷயத்தை நம்ம பண்ண விடாமல் பண்ணிடுவாங்க. அதனால் நம்மளுக்கு ஏற்ற ஒரு பர்சன் அப்படின்னா கண்டிப்பாக ஆரியா தான். ஸோ ஆரியாவை எப்படியாவது நம்ம ப்ராஜெக்டில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணுறாங்க. இதுக்காக தேவியும் போய் ஆரியா கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது, உனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குதா, வா பண்ணலாம் அப்படி இப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் ஆரியா போப்பா நம்மளுக்கு 1000 பிரச்சனை இல்லை, ஏலியன்ஸ் தான் பிரச்சனையா, இதெல்லாம் நம்ம என்னத்துக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனாலும் இவங்க விடாமுயற்சியாக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷன் அந்த சைடு வராதனால
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க, டான் பாஸ்கோன்னு சொல்லிட்டு. இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சும்மா என்ன தான் இருக்குது பார்க்கலாம், நம்ம ஃப்ரெண்டு வேறு ஏலியன்ஸ் பற்றி பேசியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணோட்டத்தில் தான் வந்து ஆர்யா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அது படிக்க படிக்க அவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கா, இங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் படி அருணாச்சல் பிரதேஷில் ஒரு ட்ரைபல் வில்லேஜில் தான் அங்கே இருக்க சில கல் செடிங்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கம்யூட்டேட்டிவாக யூஸ் ஆகும், இதை வச்சு நம்ம கம்யூனிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்ததுனால நிஜமாலே அந்த மாதிரி கல் செடியெல்லாம் இருக்குதான்னு சொல்லிட்டு இவங்க ரிசர்ச் பண்ணுறதுக்காக அங்கே போயிருக்கிறாங்க. அங்கே வந்து அந்த ட்ரைப்ஸில் வந்து பயங்கர ஷாக்கு. ஏன்னா இது டூரிஸ்ட் ஏரியா கூட இல்லை, எங்கள் மோரலஸ் யாரும் டூருக்காக வரமாட்டாங்க, இவங்க 2 பேரும் எதுக்காக வராங்கன்னு மாதிரி இவங்கள பார்க்குறாங்க. ஆனால் இவங்க அதெல்லாம் கண்டுக்காமல் தனக்கு தேவையான சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்களுக்கு பயங்கர ஹாப்பி. ஆல்மோஸ்ட் அவங்க ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆன ஒரு ஃபீல்டில் ரிட்டர்ன் வராங்க. அவங்க வந்த நேரம் ஆர்யாவும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்பா சாமி, ஒரு வேளை ஆர்யாவும் நம்மளுக்கான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு 3 பேரும் உட்காந்து ஏலியன்ஸ் 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 அவங்கள எப்படியாவது கம்யூனிகேட் பண்ணோம். இதுதான் முழு மூச்சாக ஃபுல் ஃப்ளெட்ஜாக இவங்க பேசுகிறாங்க. எப்படியாவது இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே யாருக்கும் லீக் பண்ணக்கூடாது. ஏன்னா மற்றவங்க இதை ட்ரை பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை நம்மளை இந்த ப்ராஜெக்டை பண்ண விடாமல் தடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே இதை பற்றி வாயே திறக்கலாங்க. ஒரு பர்டிகுலர் டேட்டில் 3 பேருமே கிளம்பி அருணாச்சல் பிரதேஷ்க்கு போகிறாங்க. அங்கே இருக்க அந்த ட்ரைபல் வில்லேஜில் போய் ரூம் புக் பண்ணுறாங்க. என்னடா அது டூரிஸ்ட் ஏரியாவே இல்லை, என்ன 3 பேரும் வந்திருக்காங்க, அது வேறு புக்கெலாம் பண்ணிவிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜருக்கு செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக அவர் ப்ரூஃப் கேட்டிருக்காரு, ஐடி ப்ரூஃப். ஆனால் தாமஸ்க்கு வந்து செம கோவம் வந்துடுது. இதுக்கெல்லாம் ப்ரூஃப் கேட்பீங்களா, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அட்லீஸ்ட் ஒரு ப்ரூஃப் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு ரொம்பவே இக்கட்டான நிலைமையில் வர வழியே இல்லாமல் தாமஸ் ஓகே என்னோட ப்ரூஃப் எடுத்துக்கோங்கன்னா அவரோட ப்ரூஃபாக கொடுத்துருக்காரு. எல்லா திங்ஸும் இவங்க கேதர் பண்ணி அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. போயிட்டு ஒரு நாளுக்கு மேலே ஆகும் வெளியே வரல. என்னடா அங்கே உள்ளே இருக்கிற மாதிரி ஆக்டிவிட்டி தெரியலையே, எதுவும் காலும் வரல, எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் ஸ்டாஃபாக இருக்கட்டும் மேனேஜருக்காக இருக்கட்டும் ஒரு டவுட் வருது. கால் பண்ணி பார்க்குறாங்க, டோரை தட்டி பார்க்குறாங்க, எல்லா மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் உள்ளே இருக்கவங்க எதுக்குமே மசரல, எதுக்குமே வந்து என்ன சொல்கிறது அங்கே ரியாக்டே பண்ணலை. இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நம்ம லாக் உடச்சி பார்த்துலான்னு சொல்லிட்டு லாக் உடச்சி பார்க்குறாங்க. பயங்கர ஷாக்குங்க. ஏன்னா 3 பேருமே ரத்த வெள்ளத்தில் ஆல்ரெடி இறந்து பணமாக இருக்கிறாங்க. என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் உடனே போலீஸை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது தான் அந்த ரூமில் அந்த செடிங்க, அந்த கல், அப்புறம் இவங்களோட முடியெல்லாம் ஒரு கூண்ட ஒரு இடத்துல இருக்குது, அப்புறம் நிறைய டேப்லெட்ஸ் இருக்கிறத பார்க்குறாங்க. சரி என்ன டேப்லெட்ஸ்னு அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியுது நம்மளோட பிளட்லாம் வந்து கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த டேப்லெட் சாப்பிட்ருக்காங்க. நார்மலாக நம்மளுக்கு ஒரு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரத்தம் வந்து கொஞ்சம் நேரத்தில் அது ட்ரை ஆகி கிளாட் ஆகிடுங்க. அந்த மாதிரி கிளாட் ஆகாமல் ஃபுல்லாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணுக்காக இந்த டேப்லெட்டை இவங்க சாப்பிட்ருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக கீறி சில சிம்பிள்ஸ் மாதிரிலாம் போட்டு அங்கே உட்காந்துட்டு ரிச்சுவல்ஸ் மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்லாம் மேக் பண்ணால் கண்டிப்பாக கம்யூனிகேஷன் பண்ண முடியும் ஏலியன்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்க் வெப்சைட்டில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி இவங்க எல்லா ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ரத்தம் ஃபுல்லாக அவங்க பாடியிலேருந்து வெளியே ஃப்ளோ ஆக ஒரு கட்டத்தில் இவங்க 3 பேரும் இறந்து போயிருக்காங்க. இதுதான் அந்த பர்டிகுலர் இன்வெஸ்டிகேஷனோட எண்ட் ப்ரூஃபாக கிடைக்குதுங்க. இது கேட்ட எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. என்னடா இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்னால ஒரு கம்யூனிகேஷன் பண்ண முடியுமா, இவ்வளோ நல்லா படித்து ஒரு ஸ்டேட்டஸில் இருக்க இவங்களே இவ்வளோ முட்டாள்தனமாக இந்த ரிச்சுவல்லாம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியத்தோடும் வியக்கத்தோடு இதை பார்க்குறாங்கங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.